மனோஜ் போலி கையெழுத்து போட்டதா இங்கே பினான்சியர் கிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க சொல்லிடுறாங்க சிந்தாமணி. ஏன்னா இந்த மாதிரி சிந்தாமணி செய்கிறதுக்கு காரணமே முத்து மீனாவுக்கு ஒரு வகையில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்திக்கவும் வந்துடுறாங்க. ஏன் இந்த சிந்தனைனா அந்த வீட்டுக்கான பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாது. இந்த வீடு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கைக்கு தான் வரணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால தான் சிந்தாமணி இவ்வளோ பெரிய முடிவை எடுத்து மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இப்போ மனோஜ் உள்ளே போயிட்டான் அப்படின்னாலும் வீட்டில் இருக்க எல்லாமே மனோஜை வெளியே கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இதிலேயே கொஞ்ச நாள் போகட்டும், அடுத்த பிரச்சனையை நாம் மெதுவாக கொடுக்கலான்னு எங்கள் சிந்தாமணி யோசித்ததுனால தான் இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கவும் செஞ்சுருக்காங்க முத்து மீனாவுக்கு. அந்த வீடு தான் கையில் வரணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க சிந்தாமணி. வீட்டிலேருந்து மனோஜ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு வீட்டில் எல்லாருமே கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வாபஸ் வாங்குற வரைக்கும் உங்கள் பையனை வெளியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயும் சொல்லிடுறாங்க. இப்போ என்ன மீனா பண்ணுறது? இப்போ பார்த்தீங்களாமா, நீங்கள் பண்ண தப்புக்கு இப்போ மனோஜ் கூடவே சேர்ந்து அனுபவிக்கிறான். அவன் படிச்சிருக்கானா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எவ்வளவு தான் படித்தாலும் உங்கள் பேச்சை மட்டுமே தான் அவன் நம்பி இந்த அளவுக்கு வந்து நிற்கவும் செஞ்சுருக்கான் அப்படின்னு முத்துவும் மீனாவும் விஜயாவை பார்த்து கேள்வி கேட்க, எப்படியாவது மனோஜ் வெளியே கொண்டு வரணும், இப்போ இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல வெளியே வந்து அண்ணாமலை விஜயாவை பார்த்து, இப்போ உனக்கு சந்தோஷமா விஜயா, உன் பிள்ளை மனோஜ் நீ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயாவும் என்னை மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அழுகவும் செய்ய மன்னிப்பு கேட்டா, இப்போ போன மானமோ இல்லை ஜெயிலுக்குள்ளே இருக்க உன் பையனோ வெளியே வந்துட முடியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ஃபினான்சியர் எப்படி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே மீனா கேட்குறாங்க, மாமா நாம தான் 3 மாதம் டைம் கேட்டிருந்தோம், 3 மாதத்தில் நம்ம பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லியாச்சு, 10 லட்சம் பணத்தையும் கொண்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது எதனால் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? எல்லாமே தெரிஞ்சுதானே அவரும் அந்த பத்திரத்தை வாங்க செஞ்சாரு. அப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க மீனா சொல்கிறது சரிதான், நாங்கள் ஆஃபீஸில் வச்சு தான் அவர் கண்ணு முன்னாடி தான் எங்கள் மனோஜே கையெழுத்து போட்டு கொடுக்கவும் செஞ்சான். ஆனால் இப்போ இதுக்காக மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. கூட சிந்தாமணி இருந்தாங்கங்க, அவங்களுக்கும் நல்லா தெரியும்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு முத்துவ மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உங்கள் கூட சிந்தாமணி இருந்தாங்களான்னு அங்கே முத்து கேட்க, ஆமாம் நீங்கள் விஜயாவும் சொல்லும்போது, அப்போ இது எல்லாமே சிந்தாமணியோடைய வேலை தான்ப்பா. அம்மாவுக்கு இன்னும் அது புரியவே மாட்டுது. சிந்தாமணி சொல்லி தான் இவ்வளோ பெரிய விஷயமே நடந்துகிட்டு இருக்குன்னு முத்து சொல்கிறாங்க. டேய், சிந்தாமணிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடான்னு சொல்ல, போதும் விஜயா போதும், இதுக்கப்புறம் நீ சிந்தாமணியை பற்றி எதையுமே பேசாதன்னு சொல்லிட்டு முத்துவை பார்க்குறாங்க அண்ணாமலை. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? மனோஜையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போனதே சிந்தாமணி தான். ஃபினான்சியர்கிட்ட பணம் வாங்க இங்கே பத்திரத்தை அடகு வைக்கலான்னு சொன்னதும் சிந்தாமணி தான். அவங்க தானே அப்படின்னு அங்கே விஜயாவை பார்த்து கேட்க விஜயாவும் தலையாடுறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு, சிந்தாமணி சொல்லி தான் நீங்கள் அங்கே போனீங்க, சிந்தாமணி சொல்லி தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இப்போது அப்பாவுடைய கையெழுத்தை போட வச்சதும் உங்கள் மூலமாக சிந்தாமணி தான், அதுவும் ஆஃபீஸில் வச்சே சைன் பண்ணி கொடுத்துருக்கான் எங்கள் மனோஜ். இவ்வளோ நாட்களுக்கு பிறகு நம்ம பணத்தை திருப்பி தரத்துக்கு டைம் கேட்ட பிறகு மனோஜ் உள்ளே தள்ளணும் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் அந்த சிந்தாமணி உடனே தான்ப்பா இருந்திருக்கணும்னு சொல்லும்போது மீனாவுக்கு அந்த சந்தேகம் வருது. எப்படியாவது உங்கள் அண்ணனை வெளியே எடுத்தே ஆகணுங்க, நாம் இதை சும்மா விட்டுறக்கூடாதுன்னு மீனா சொல்ல, ஆமாம் மீனா, என்னதான் இவன் ஃபோர்ஜரி பண்ண அப்பா பேரில் வந்துட்டு கையெழுத்தை போட்டு வாங்கினது எல்லாமே தப்பு தான், ஆனாலும் அவன் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கான் அப்படின்னா பத்திரத்தை நம்ம மீட்கக்கூடாதுன்ற ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் மீனா அப்படின்னு முத்துவும் சொல்ல, கரெக்டு தாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் விஜயா அண்ணாமலையை பார்க்க, அண்ணாமலை முத்துவை மீனாவை பார்க்க, அப்பா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமாகவே மனோஜை வெளியே எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க. எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ஃபினான்சியர் எப்படிங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அண்ணாமலை போய் உட்காரவும் செய்கிறாங்க. அப்போ தான் அங்கே மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு, ஆல்ரெடி சிந்தாமணி மேலே எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குங்க, நான் போய் சிந்தாமணியை பார்க்குறேன்னு மீனா என்ன பண்ணுறாங்க, தான் அக்காக்கள் தான் கூட வேலை பார்க்குற பல பேரையும் கூட்டிகிட்டு நேராக சிந்தாமணியை பார்க்க போகிறாங்க. நீ சொல்லி தான் அந்த ஃபினான்சியர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்றது நல்லாவே தெரியும், அதனால் நான் சொல்கிற மாதிரி நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலனா அடுத்து ஜெயிலுக்குள்ளே கம்பி என்ன போகிறது நீயா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா உன்னை பற்றின கம்ப்ளைண்ட் சங்கத்துலேருந்து என்கிட்ட நிறையவே வந்திருக்கு, இது எல்லாமே உன்னை பற்றின கம்ப்ளைண்ட் தான், இதை கொண்டு ஸ்டேஷனில் கொடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நீ உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சனா இப்போவே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு, அதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணியை எச்சரிச்சுட்டு போகிறாங்க எங்கள் மீனா. சிந்தாமணி யோசனை பண்ணியபடியே நிற்கவும் செய்கிறாங்க. என்ன இது, இப்போது மீனா இந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட பேசிட்டு போகிறாளின்னு ஒரு கோபத்தோடு இருக்காங்க. அக்கா இப்போ என்ன பண்ணுறது?
இல்லைனா அந்த மீனை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தானா என்னக்கா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க அடியாட்கள் எல்லாருமே சிந்தாமணியை பார்த்து கேட்குறாங்க. சிந்தாமணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்க வேற வழி இல்லாமல் ஃபினான்சியரை அனுப்பி அவங்க மூலமாக இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவும் வச்சிடறாங்க. எப்படிங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு வீட்டுக்கு வந்த விஜயா அண்ணாமலைன்னு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே மனோஜும் அமைதியாக உட்காந்துருக்க. மனோஜை பார்த்து முத்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஏண்டா அம்மா சொன்னாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அம்மா தான் இங்கே எதுவுமே தெரியாமல் சொல்கிறாங்கன்னா நீ தான் படிச்சிருக்கலாம், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு வாயால் சொல்லிக்கிட்டா மட்டும் பார்த்தாது, செயலில் கொஞ்சமாவது இருக்கணும். ஆனால் உன்கிட்ட அது எதுவுமே இல்லைடா. படித்த படிப்பையெல்லாம் திரும்ப வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருந்தால் கூட நீ படித்தது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்டா. ஏன்னா நீ பண்ணிக்கிட்டு இருக்க முட்டாள்தனமான வேலைக்கு குடும்பமே சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏண்டா கொஞ்சமாவது உனக்கு புத்தின்னு ஏதாவது இருக்கா இல்லையாடானா அங்கே முத்து வந்துட்டு மனோஜை பார்த்து திட்ட. மனோஜ் எதுவுமே பேசாமல் தலை கீழே போட்டபடி உட்காந்துருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவரை எதுவுமே பண்ணாதவர், டிரைவர் அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்துவீங்க. சொல்லப்போனால் உங்களை விட அவருக்கு நிறையவே அறிவு ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. எதை எப்படி பண்ணால் நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். படித்தா மட்டும் பார்த்தாது, சொந்தமாக சிந்திக்கிறதுக்கு மூளைன்னு கொஞ்சம் வேணும் அப்படின்னு மீனா திட்டும் போது அங்கே விஜயாவுமே அவமானப்பட்டு தான் நிற்கிறாங்க. எதிர்த்து பேசவும் கூட முடியலாம் நம்மளையும் இருக்கிறதுனால. என்ன கொஞ்சம் நேரத்தில் மீனா வந்துட்டு பேசின அதை கேட்ட விஜயாவுக்கு கோவம் வந்து, என்னடி என் பிள்ளை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிட்டன்றதுக்காக நீ இந்த அளவுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், அதை நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமான்னு சொல்ல. கொஞ்சம் அமைதியாக இருக்கியா விஜயா? மீனா கேட்குறதுல என்ன தவறு இருக்கு? மீனா உண்மையும் நியாயத்தையும் தானே கேட்குறான். அவள் கேட்குறதுல எந்த தப்பு இல்லை, நீ சரியாக தாம கேட்குற. இன்னும் எவ்வளோ கேள்வி கேட்கணுமோ தாராளமாக கேளுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. இங்கே அண்ணாமலையை பார்த்து நிமிர்ந்து உட்காடுறாங்க. இங்கே மனோஜும், என்னடா பார்க்குற, தப்பு பண்ணிட்டு எப்படிடா உன்னால் இவ்வளோ ஒரு கூலாக இருக்க முடியுது? போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு எதையுமே உன்னால் சரியாகவே செய்ய முடியாதா? திரும்ப திரும்ப தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்க உங்கள் அம்மா கூட சேர்ந்து அப்படின்னு அங்கே அண்ணாமலையும் திட்டுறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஆமாம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க. மீனாவும் முத்துவும் இல்லைனா உன் பிள்ளை ஜெயிலையே கடந்த காலத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இப்போதைக்கு அவனுக்கு டிவோர்ஸும் கிடச்சிருக்காது. அங்கே அந்த வக்கீல் மேடம் சொன்னதையும் நீ கேட்டலன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இனிமேல் பசங்களுடைய யார் விஷயத்திலேயே நீ தலையிடாமல் ஒதுங்கிரு. ஒரு அம்மாவை ஒரு பையன் தப்பு பண்ணால் திருத்துறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பையன் தப்பான்ற தப்புக்கு மட்டும் இல்லாமல் பையனை தப்பு செய்கிற தூண்டுறதுக்கான ஒரு அம்மாவையும் நான் இப்போ தான் பார்க்குறேன் வாழ்க்கையில் முதல் தடவையானு சொல்லி அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்கும்போதே இங்கே விஜயாவை பார்த்துட்டு உடனே முத்து சொல்கிறாங்க, மீனாவை இந்த வீட்டில் எவ்வளோ திட்டினீங்க, ஆனால் மீனா மட்டும் கொஞ்சம் யோசிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் இந்த மனோஜ் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். மீனா தலைவியாக நிற்கக்கூடாதுன்னு என்னென்ன வேலை பார்த்தீங்க? அவள் தலைவியாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இத்தனை கம்ப்ளைண்ட்டையும் சங்கத்தில் இருக்கவங்க அந்த சிந்தாமணி மேலே கொடுத்துருக்காங்க. சிந்தாமணியை பண்ணிட்டு போய் பார்த்து பேசலைன்னா சிந்தாமணி மூலமாக அந்த ஃபினான்சியர் இன்னைக்கு உன் பையன் மேலே இருக்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கவே முடியாது. சிந்தாமணி தான் இதுக்கு உடந்தையும் கூடன்னு முத்து சொல்கிறாங்க. விஜயாவால் இதை ஏற்றுக்கவே முடியலை. சும்மா விட மாட்டேன், எல்லாருமே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக இதை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணமான அந்த சிந்தாமணியை நான் சும்மா விட மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்க விஜயா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் போலீஸ் வந்துட்டு இங்கே சிந்தாமணியை போயிட்டு கைது பண்ணுறாங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சங்கத்து மூலமாக வந்திருக்கு. அத்தனை கம்ப்ளைண்ட்டும் என்னுடைய ஆஃபீஸில் தான் இருக்குது, ஸ்டேஷனில் தான் இருக்குது. உங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லும்போது, நான் எந்த தப்பும் பண்ணலையேன்னு அங்கே சிந்தாமணி சொல்லும்போது, தப்பு பண்ணாமலாம் கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே அவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அநியாயத்துக்கு அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த விவகாரத்துலேருந்து யார் யார் அடிச்சு பிடுங்க நீங்கள் வரைக்கும் எல்லாருமே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அவங்க கிட்டேருந்து பிடுங்கின அத்தனை விஷயங்களும் அவங்கள போய் சேர்ந்து தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இங்கே இந்த விஷயம் வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வருது, அண்ணாமலைக்கும் தெரிய வருது. அப்பா நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலப்பா, இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டா இருந்தோம். முதல்ல சங்கத்தில் பேசி இந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து அவள் அடிச்சு பிடுங்கினதெல்லாம் முறைப்படி வாங்கி கொடுப்போம். ஒருவேளை அதுக்கு சிந்தாமணி ஒத்து வரலன்னா அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான்ப்பா நானும் மீனாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடையில் இந்த விஷயத்தை யார் பண்ணாங்கன்னு தெரியலேன்னு மீனாவும் முத்துவும் குழப்பத்தில் இருக்கும்போதே விஜயா வந்து நிற்கிறாங்க. அந்த சிந்தாமணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வராங்க. இங்கே போலீஸ் வந்துட்டு, அம்மா நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிடுறாங்க. விஜயாவும் சரி அப்படி சார்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு, டேய் நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்ல, இப்போ எதுக்குமா தேவையில்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்கீங்க, அதான் நானும் மீனாவும் இதை பார்த்துக்குறோன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல, டேய் தேவையில்லாமல் அவன் நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிடுவான், இதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு இருக்கணுமா, வாடா ஸ்டேஷனுக்குன்னு முத்துவை மீனாவை கூட்டிக்கிட்டு விஜயா நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இங்கே மீனா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு நினச்சிட்டு இருக்க சிந்தாமணிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. விஜயா தான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றது தெரிஞ்ச பிறகு பக்கத்தில் போனதுக்கு பிறகு, சார் இதெல்லாம் சங்கத்து
தலைவா, அதாவது சங்கத்தில் மீனாவுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தான் சார் இதெல்லாம். இதை நீங்கள் சங்கத்து சார்பாக மீனா கிட்ட நீங்கள் விசாரணை மேற்கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க. தனிப்பட்ட முறையில் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சிந்தாமணி மேலே. சிந்தாமணி ஏற்கனவே பூ வியாபாரத்தில் இங்கே நிறைய மண்டபம் டெக்கரேஷன் ஆர்டர்லேருந்து எடுத்து நடத்தும் போது மீனாவுக்கான எதிராக பல சதி திட்டங்களை பண்ணினதே இந்த சிந்தாமணி தான். மீனாவை மண்டபம் ஆர்டரை செய்ய விடாமல் தடுக்க நினைச்சதுலேருந்து, மீனாவுடைய பணத்தை திருடி வச்சதுலேருந்து ஏகப்பட்ட வேலைகளை இந்த சிந்தாமணி பார்த்துருக்கா சார். அதனால் நான் இதை தனிப்பட்ட முறையில் என் மருமகளுக்கு நடந்த அநியாயத்துக்காக நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிந்தாமணி அதிர்ச்சியில் நிற்க, உங்களை நான் கூட இருந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்த சிந்தாமணி, ஆனால் நீங்கள் இவ்வளோ கீழ்த்தனமான வேலையை பார்த்துருக்கீங்க. எனக்கும் மனோஜுக்கும் சப்போர்ட்டாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி என் பையன் மனோஜை இப்படி ஸ்டேஷனில் சிக்க வச்சுட்டீங்களே. உங்களை நான் இதுக்கப்புறமா அமைதியாக இருந்து நான் பொறுமையாக போயிட்டு இருப்பேன் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. செஞ்ச தப்புக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைச்சிதான் ஆகணும் அப்படின்னு சிந்தாமணி மேலே எங்கள் விஜயா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வராங்க. முத்துவும் மீனாவும் சங்கத்து சார்பாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த முத்து மீனா கிட்ட இங்கே விஜயா எதுவுமே பேசாம நிற்க, முத்து போய் விஜயா கிட்ட பேசுகிறாங்க. புரியுதுமா, இப்போ கூட நீங்கள் மீனாவுக்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மனோஜ் ஸ்டேஷனில் உள்ள கொண்டு வச்சுட்டானே அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் இப்படி என் மீனா பேரை சொல்லி நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. சரி வா மீனா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மீனாவை கூட்டிகிட்டு கிளம்ப ஒரு நிமிஷம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் விஜயாவை திரும்பி பார்க்க விஜயா பக்கத்தில் போகிறாங்க. நீ அப்படி நினச்சிட்டினா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது முத்து. இதனால் வரைக்கும் மீனாவை எனக்கு பிடிக்காது தான், எப்போதுமே அவளை பிடிக்காதுன்னு என்னால் சொல்லவும் முடியாது. ஆனால் இங்கே மனோஜுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ ஓடி வந்து உதவி செஞ்சது மீனா தான். அப்படிப்பட்ட ஒருத்திக்காக நான் அதை செய்யணும்னு நினச்சேன், செஞ்சுட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போகிறது முத்துவுக்கு மீனாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. விஜயாவே பார்த்துட்டு நிற்கிறாங்க அந்த அதிர்ச்சியோடையே.